ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாஹினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। பகவான் ஆதிசங்கரர் அருளிய பிராத்தஸ்மரணம் என்ற நூலை நாம் பார்த்து வருகிறோம். இது 3 ஸ்லோகங்களை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம். முதல் ஸ்லோகத்தை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 2வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். முதல் ஸ்லோகத்துல மிக முக்கியமான வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுல ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஹிருதி சம்ஸ்புரத்து அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அப்புறம் சச்சித் சுகம் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை, பரமஹம்சகதிம் துரியம், அப்புறம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம், இது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அப்புறம் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நச்ச பூத சங்கக, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா ஹிருதி சம்ஸ்புரத்து அப்படின்னா ஸ்வயம் ஜோதி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவம், இந்த ஆத்ம தத்துவமானது ஸ்வயம் ஜோதியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சச்சித் சுகம், அது சத்து சித்து சுகம் அப்படின்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த ஆத்ம தத்துவமானது பரமஹம்ச சந்நியாசிகளுக்கு இலக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இது துரியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துரியம்ங்கிறதுல என்னங்கிறது போன வகுப்புல நம்ம பார்த்தோம். அப்புறம் இப்படிப்பட்ட இந்த ஆத்ம தத்துவமானது யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம், இந்த கனவு நனவு உறக்கம், இந்த 3 அவஸ்தாக்களையும் என்றென்றைக்கும் நித்தியமாக அறிந்து கொண்டே இருக்கிறது. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா உறங்குவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நச்ச பூத சங்கக, இது 4 பூதங்களால் பஞ்சபூதங்களால் ஆனதல்ல அப்படின்னு சொல்லி, அப்புறம் அது நிஷ்கலம் அப்படின்னு சொல்லி, நிஷ்கலம் அப்படின்னா பிளவுபடாதது. இது ஆரம்பிக்கும் போது, இந்த முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி முதல் வரியில ஆரம்பிக்கிறார். முடிக்கும் போது தத் பிரம்ம நிஷ்கலமகம் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. ஏன்னா நிறைய பேர் ஆத்மாவை தனியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆத்மா வேற கடவுள் வேற, ஆத்மா பரமாத்மான்னு சொல்லி அதையும் பிரிச்சிருவாங்க. அப்ப அந்த ஆத்மா தான் பரமாத்மா, ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இந்த இடத்தில் சொல்லி முடிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தத்துவத்தை நாம் தினம்தோறும் காலையில் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப 2வது ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டார். இப்படிப்பட்ட இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது, எதை கொண்டு அறிந்து கொள்வது அப்படிங்கிறத 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாசிக்கலாம். நான் சொல்ல சொல்ல அப்படியே வாசிங்க. பிராத்தர் பஜாமி மனசாம் வச்சசாமகம்யம் வாச்சோ விபாந்தி நிகிலா யதனுக்ரஹேன யன் நேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுஹு தம் தேவதேவ மஜ மச்யுத மாஹுரக்ரியம். அதாவது இந்த 4வது வரி தம் தேவ தேவம் அஜம் அச்சுதம் ஆஹுரக்ரியம் இப்படி சொல்லணும். அது பிரிக்கும் போது நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இப்ப இதுக்கான பொழிப்புரை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம விரிவா பார்க்கலாம். பிராத்தர் பஜாமி, முதல் ஸ்லோகத்துல பிராத்த ஸ்மராமின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, இது பிராத்தர் பஜாமி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனசாம் வச்சசாம கம்யம் அப்படின்னா மனதாலும் வார்த்தைகளாலும் அடைய முடியாதது இந்த ஆத்ம தத்துவம், இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றார். மனதாலும் வார்த்தைகளாலும் அடைய முடியாதது. அதுக்கப்புறம் வாச்சோ விபாந்தி நிகிலா யதனுக்ரஹேன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா வார்த்தைகளும் பிரகாசிப்பது அந்த பரம்பொருளின் அனுகிரகத்தால் தான்
அப்ப ஏன் வந்து வார்த்தைகளால் அடைய முடியாததுங்கிறது முதல் வரியில சொன்னாருங்கிறது புரியுதா? இதுக்கப்புறம் வந்து அப்படியே கான்ட்ராடிக்ஷன் ஆகிற மாதிரி இன்னொரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா, என் நேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுகு, அதாவது நேத்தி நேத்தி என்ற வார்த்தைகளால் வேதங்கள், இந்த நிகமா அப்படின்னா வேதங்கள், வேதங்கள் இந்த பரம்பொருளை பற்றி கூறுகின்றன. வார்த்தைகளால் இதை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு, வச்சனைர் அப்படின்னா என்ன, வார்த்தைகள், வேதங்கள் வந்து நேத்தி நேத்திங்கிற வார்த்தைகள் மூலமா சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுது. அப்ப வந்து இது அப்படியே ஒரு கான்ட்ராடிக்ஷன் மாதிரி தெரியுதா? ஆனா ஒரு கான்ட்ராடிக்ஷனும் இல்லை. நம்ம வந்து இதை விரிவா பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தம் தேவ தேவம் அஜம் அச்சுதம் ஆகுரக்ரியம், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தேவ தேவம் அப்படின்னா தேவாதி தேவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அஜம், அஜம் அப்படின்னா பிறப்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அச்சுதம், அச்சுதம் அப்படின்னா அழிவில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆகுரக்ரியம், உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து நம்ம இதுல வந்து இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப இதை வந்து நேத்தி நேத்தி என்ற வார்த்தைகள் மூலமாக வேதமானது விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இதை வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து, இதை வந்து நம்ம அறிவால் தான் புரிந்து கொள்ள முடியும். இதை வந்து செய்து அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அடையப்படக்கூடிய பொருள் அது வந்து எப்படிப்பட்டது, இதை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அடைய வேண்டியது மொத்தம் இரு வகைப்படும். இரு வகையான விஷயங்களை நாம் அடைய வேண்டி இருக்கும். ஏதாவது ஒன்று அடையணும்னா அது ரெண்டு டைப்ஸ்குள்ள வந்துடும். ஒன்று வந்து சாத்திய வஸ்து அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று வந்து சித்த வஸ்து அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, சாத்திய வஸ்து, ரெண்டாவது சித்த வஸ்து. இந்த சாத்திய வஸ்து அப்படிங்கிறது என்னன்னா, அது என்கிட்ட இல்லாம இருக்கும், இருக்கவே இருக்காது. அது என்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நான் அடையணும்னா என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு சாதனைகள் செய்தாங்க. சாதனை பண்ணணும்னா அச்சீவ்மெண்ட்னு நினைச்சுக்க கூடாது. சாதனை அப்படின்னா செயல்படணும். செயல் செய்துதான் நான் அடைய வேண்டும். என்னிடம் இல்லாத பொருளை நான் செயல் செய்துதான் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்து, அதுக்கு பேர் வந்து என்னது, சாத்திய வஸ்து அப்படின்னு சொல்றோம். சித்த வஸ்து அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறத நான் அறியாம இருப்பேன். அப்படி அறியாம இருந்தா என்ன, அது என்கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி நீங்க வந்து அடையப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு கேள்வி வரலாம். இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் என்கிட்ட இருந்து அது இருக்குங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா அந்த பொருள் இல்லாததற்கு சமம். இப்போ உதாரணத்துக்கு, இந்த கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் மோதிரம் இல்லை, மோதிரம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் கற்பனையாச்சு பண்ணுவோமே. அந்த மோதிரம் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததுங்கிறதுனால சாப்பிடும் போது நான் என்ன பண்ணிடுறேன், எடுத்து பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ போகும்போது பார்க்குறேன், ஐயோ என்னடா மோதிரத்தை காணமே அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மோதிரம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடியது தான், ஆனா அறியாமையினால அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதனால என்ன ஆகும், மோதிரத்தை உண்மையாலுமே நான் இழந்திருந்தால் என்ன மாதிரியான வேதனைகளை எல்லாம் அடைவேனோ அத்தனை வேதனை எனக்கு அப்பவே வந்துருமா இல்லையா? அப்போ ஒரு பொருள் ஏற்கனவே என்னிடம் இருந்து அது என்னிடம் இருக்கிறது என்பதை நான் அறியாமல் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானம்தான் அந்த பொருளை அடைவதற்கு நமக்கு உபாயமாக இருக்கும். அதனாலதான் வந்து சங்கரர் என்ன பண்றார் அப்படின்னா, அத்தியாச பாஷ்யம் சொல்லி ஒன்று எழுதுறார். இந்த சித்த வஸ்து அப்படிங்கிறத ஞானத்தினால் தான் அடைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சாத்திய வஸ்துங்கிறது தான் நம்ம செயல் செய்து கர்மம் செய்து அடைய வேண்டியது. ஆனால் சித்த வஸ்து என்பது நாம் வந்து ஞானத்தினால் மட்டும்தான் அடைய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். சங்கரர் என்ன பண்றார் அப்படின்னா, அத்தியாச பாஷ்யம் எழுதுறார். அந்த அத்தியாச பாஷ்யம் மட்டும் எழுதாம பிரம்மசூத்திரம் எழுதியிருந்தா ஒருவேளை அது நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அத்தியாசம் இருக்குதுங்கிறத நிரூபிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சங்கிறத நிரூபிக்க முடியும். கயிறுல பாம்பு தெரியுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்படிப்பட்டதாகத்தான் இந்த ஜகத்தானது நமக்கு தெரிகிறது. எப்படி கயிறுல பாம்பு தெரியுதோ அது போல பிரம்மத்தில் ஜகத் தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஞானத்தினால் தான் மோட்சம் அப்படிங்கிறத வந்து நம்ம நிலைநாட்ட முடியும். இப்போ கயிறுல பாம்பு தெரிகிறத நம்ம நீக்கணும். அந்த பாம்பை நீக்கணும் அப்படின்னா யோகாசனம் பண்ணணுமா, அல்லது வந்து மெடிடேஷன் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் ஒரு காட்டை வந்து உருவாக்கணுமா, இல்லை வந்து ஒரு ஆசிரமம் கட்டணுமா, என்ன பண்ணணும், ஞானம் மட்டும்தான். எப்படி வந்து இருட்டுல அந்த ராதாமா சொல்ற மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞானம்ங்கிற லைட் வந்து நமக்குள்ள எரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், குருக்கிட்ட வந்து பாடம் படிக்கணும். சரி,
அப்போ ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக வேண்டி என்ன பண்றார், அத்தியாச பாஷ்யம் அப்படிங்கிறத வந்து எழுதுறார். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் ஆதிசங்கராச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கரர் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லும் போது கூட சங்கரருடைய அருமை நமக்கு தெரியணும் அப்படின்னா அவர் இல்லாத பாரதம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 3 ஒர்க் அவரோடது வந்து ரொம்பவே வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்பவே எல்லாராலையும் வந்துட்டு த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் ஆதிசங்கராச்சாரியா அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த அத்தியாச பாஷ்யம். அடுத்தது வந்து பிரகதாரண்யக உபனிஷத், அதுக்கு வந்து ஒரு முகவுரை எழுதுறார், சம்பந்த பாஷ்யம்னு பேரு. அதுக்கப்புறம் பகவத்கீதைக்கு வந்து உபோத்காத பாஷ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு முகவுரை எழுதுறார். ஸோ இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது சங்கரர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தியாச பாஷ்யம் 1 போதும், அது படிச்சாலே வந்துட்டு நமக்கு வந்து சங்கரருடைய மகிமை வந்து தெரிய வரும். சரி, இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த ஞானத்தை பத்தி நம்ம வந்து விசாரம் செய்யறதுக்காக தான். இப்போ ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது இல்லையா? அப்ப ஞானத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி ஆகணும். ஞானம்னா என்னது? அறிவு இல்லையா? இந்த அறிவை குறித்து நம்ம வந்து விசாரம் பண்ணி ஆகணும். இந்த பிலாசபி இதெல்லாம் படிக்கும்போது வந்து இந்த அறிவை குறித்து படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சப்ஜெக்டா இருக்குது. அறிவாய்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து படிப்பாங்க. இந்த அறிவினுடைய மகத்துவம் ஏன் வந்து இந்த அறிவாய்வியல் அப்படிங்கிறது அவசியம்? வியாசர்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கிற மாதிரி சங்கரர் வந்து எழுதுறாரு. நீங்க எதுக்காக பிரம்மசூத்திரம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்களாமா. எப்பயுமே எந்த ஒர்க்கும் பண்றதுக்கு முன்னாடி இது எதுக்காக பண்றோங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இந்த அறிவாய்வியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அறிவாய்வியல் வந்து எதுக்காக, இந்த அறிவை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் எதற்காக அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விசாரம் பண்ணி ஆகணும். நம்ம வந்து வாழ்க்கையில இப்ப இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த நல்ல நிலைமைக்கு நான் வர்றதுக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. மேக்சிமம் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சது தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு வாசல் சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் தான் காரணம். நான் பட்ட அவமானங்கள், நான் பட்ட வலி வேதனை தான் இன்னைக்கு வந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நம்ம செயல்படுவதற்கே காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அறிவு. அறிவு மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால செயல்படவே முடியாது. இப்போ ஜடத்துக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? ஜடத்துக்கு அறிவு இல்லை, உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. அந்த உயிரினங்கள்லயே வந்து மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வேறுபாடுங்கிறது இருக்கு. ஏன்னா அதை விட அறிவு வந்து நமக்கு ஜாஸ்தி. இந்த அறிவின் மகத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல இல்லைன்னா வேற ஒரு குழந்தை எடுத்துக்கோ, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. இந்த குழந்தை வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துருது. இப்போ கீழே விழுகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? தரையை தட்டுவோம். ஏன்னா அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து விழுந்ததுக்கு காரணம் இந்த தரை அப்படின்னு அது நினைக்குது. இப்போ நம்ம வந்து தரையை வந்து 4 தட்டு தட்டிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அமைதியாயிரும் இல்லையா? ஏன்னா அந்த குழந்தையுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ அதே குழந்தை ஒரு 8 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸ்கூல்ல வந்து டீச்சர் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கு ஸ்டிக்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஏற்கனவே வந்து தரையை அடிச்சாலே இந்த குழந்தை வந்து சமாதானம் ஆயிக்கும். அதே மாதிரி அந்த குச்சியை எடுத்து 4 அடி அடிச்சோம் அப்படின்னா சமாதானம் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குச்சியை எடுத்து அடிச்சா அந்த குழந்தை ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு இந்த குச்சிங்கிறது ஒரு கருவி, இந்த கருவியை அந்த டீச்சர் பயன்படுத்தி என்ன அடிச்சிருக்காங்க, அப்போ அந்த டீச்சரை தான் இவர் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புரியுது இல்லையா? அப்போ அறிவு கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இப்போ இந்த அளவுல தான் நம்மளும் இருக்கோம் இல்லையா? இதுக்கு இதை தாண்டி நம்ம ஏதாச்சும் யோசிச்சிருக்கோமா? கிடையாது. இப்போ இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க அடிச்சதுக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்திருக்கு இல்லையா? அந்த கோபத்தினால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தன்னுடைய உடலையே ஒரு கருவியாக பயன்படுத்திட்டாங்க. கரெக்டா? அப்போ நியாயப்படி பார்த்தா கருவி மேல வந்து நம்ம கோவப்படுறது நியாயம் இல்லாதது. இதை நீங்களே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? குச்சியை எடுத்து அடிக்கிறதுல ஏதாச்சும் யூஸ் இருக்கா? நோ யூஸ். அப்போ டீச்சர் அந்த உடல் அது ஒரு கருவி தானே. அப்ப அவங்கள அடிக்கிறதுல வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நம்ம வந்து நியாயப்படி எது மேல கோவப்படணும்? அவங்க பட்ட அந்த அவங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த கோபத்தின் மீது தானே நம்ம கோவப்படணும். இப்போ மறுபடியும் இதையும் நம்ம இன்னுமே டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கோபத்தை தூண்டுவதற்கு எது காரணமாக இருந்ததோ அதைத்தான் நம்ம வந்து அது மேலதான் கோவப்படணும் இல்லையா? அப்போ கோபத்தை கருவியா பயன்படுத்தி இருக்காங்க இவங்க. அப்ப கோபமும் இந்த இடத்துல கருவியாயிருது. இப்படி ஒன்னொன்னா நம்ம நெகேட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா காரணமே இருக்காது.
அப்போ அறிவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண அங்க வந்து எது சத்தியம்ங்கிறது புரியுதா? அப்ப இந்த அறிவின் மகத்துவம் இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை வந்து கண்டபடி திட்டிகிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்த உடனே வந்து நம்ம வந்து என்ன முடிவு பண்ணுவோம்? இந்த பொண்ணெல்லாம் சரியான பஜாரி, இப்படி ஒரு முடிவு பண்ணுவோம் இல்லையா? ஒரு 10 நாள் கழித்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ட்ராமா நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ராமாவில் அந்த பொண்ணு போய் அந்த வீட்டில் என்னென்ன டைலாக் பேசிச்சோ அத்தனையும் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்குது. இப்போ இதை பார்த்த உடனே ஐயையோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே. அப்போது நம்ம அடையக்கூடிய அந்த அறிவை வந்து சரியாக அடைய வேண்டியது எவ்வளோ அவசியம். இந்த 10 நாள் வரைக்கும் தவறான அறிவில் தான் இருந்திருக்கோம். அப்போது சில சமயம் நம்ம சரியான அறிவையும் அடையிறோம், சில சமயம் தவறான அறிவையும் அடைகிறோமே. அப்படி அறிவு தான் வந்து நம்ம அத்தனை டிரான்சாக்ஷனுக்கும் வந்து மூல காரணமாக இருக்கிறது அறிவு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த அறிவை வந்து சரியான அறிவாக இருக்க வேண்டியது அவசியம் தானே. அப்போ அறிவை குறித்து ஆராய்ச்சி செய்வது என்பதும் மிக மிக அவசியம். அப்பதான் வந்து உண்மை தத்துவம் என்னங்கிறது புரியும். நம்ம வந்து பகவான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கங்கிற மாதிரி போயிடும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் வந்து ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப இன்னசென்ட் பாவம். அவர் வந்து ஒரு 100 ரூபா தேவைப்படுது, அந்த காலம் சரி 100 ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்ணியிருக்காரு, கடவுள் தான் வந்து எல்லாமே கொடுப்பாராச்சே, நம்ம கடவுள்கிட்ட வேணா லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு லெட்டர் எழுதுறாரம்மா. அன்புள்ள கடவுளுக்கு, எனக்கு அவசரமாக 100 ரூபாய் தேவைப்படுகிறது, தயவு கூர்ந்து அதை அனுப்பும்படி தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. அட்ரஸ் என்ன போறதுன்னு தெரியல. சரி, போஸ்ட்மேனுக்கு எல்லாரோடைய அட்ரஸும் தெரியும், நம்ம என்ன பண்ணலாம், கேர் ஆஃப் போஸ்ட்மேன் போட்டு விட்டுறலாம் சொல்லி போட்டு விட்டாச்சு. இப்போ இதை வந்து போஸ்ட்மேன் வந்து எடுத்து படிக்கிறார். பாவம், ஏதோ கஷ்டமாட்டு இருக்குது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான், இந்த அளவுக்குலாம் லெட்டர் எழுதியிருக்கான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை காசு போட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. சரி, நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி கேட்டு எப்பயோ 90 ரூபா வரைக்கும் சேர்த்திட்டான். சரி, அவன் வந்து காத்துக்கிட்டு இருப்பான், 100 ரூபா சேர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இருக்கிறத அனுப்பி விடுவோம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவனுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அவன் அதுக்கப்புறம் மறுபடியும் லெட்டர் போடுறான். சுவாமி, நீங்கள் அனுப்பின காசு வந்து எனக்கு கிடச்சிருச்சு, ஆனால் இனிமேல் அந்த போஸ்ட்மேன் கிட்ட வந்து கொடுத்து அனுப்பாதீங்க, அவன் 10 ரூபா அடிச்சுக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். வந்து நல்லதுதான் நினைச்சான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லா பழியும் தூக்கி பகவான் மேல. இந்த கடவுள் மட்டும் என்னை வந்து நல்ல ஒரு குடும்பத்துல படைச்சிருந்தா இந்நேரம் நான் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா, போய் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேனே, இப்படி சுத்தி இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க கூட பிறந்துட்டேனே. இந்த மாதிரி நம்ம முழு பழியும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒண்ணுன்னா வந்து கலியுகம் இல்லையா, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லி அந்த கலியுகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை வந்து நம்ம வந்து சுட்டி காட்டவே மாட்டோம். எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டோம். குருபரானந்தா சுவாமிஜி வந்து எதுவரை நாம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் வெளி சூழ்நிலைகள், மற்றவர்கள், இந்த நம்மளை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, அது வரைக்கும் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள காலை எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்போது எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேனோ, அப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்பொழுது என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் கூட காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோமோ, அத்துடன் என்னுடைய ஆன்மீக பயணமானது நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த அறிவை குறித்து நம்ம விசாரம் செய்ய வேண்டியது அது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அறிவு அப்படிங்கிற அந்த அறிவு ஆய்வியலுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 விஷயங்கள் வந்து அதுக்குள்ள வருது. என்ன அப்படின்னா, பிரமாதா, ஃபர்ஸ்ட் வந்து பிரமாதா, ரெண்டாவது வந்து பிரமேயம், மூன்றாவது பிரமாணம், 4வது பிரமா, 5வது பிரமா அப்படின்னு சொல்றோம். பிரமாதா அப்படின்னா அறிபவன். நம்ம வந்து அறிவை அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறிபவனாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் அறிபவனா இருந்துட்டா மட்டும் போதாது, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம பிரமாதாவாக இருந்திருக்கோமா அல்லது இல்லையா? பிரமாதாவா இல்லை.
ஏன்னா டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னா அனுபவிப்பவனாக போக்தாவாக நான் இருந்திருக்கிறேன். அந்த சமயத்துல வந்து இது என்ன போட்டு செஞ்சிருப்பாங்க இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஒருவேளை அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து என்னோட இன்டென்ஷன் என்ன, அந்த இடத்துல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதுக்குள்ள சேர்ந்துருக்கு, டேஸ்ட் பார்க்கறதுக்காக நம்ம போய் கிச்சன்ல போய் ஏதாச்சும் ஒன்று டேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்மளோட இன்டென்ஷன் என்னது, அதுல என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க, உப்பு கரெக்டா இருக்கா, புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றது, இதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன் அப்படின்னா அப்ப நம்ம பிரமாத்தா. நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அப்ப நம்ம போக்தா. அப்போ பிரமாத்தாவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா அறிவை அடைய முடியும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பிரமாத்தாவா இருக்கணும். காதை வந்து திறந்து வச்சுக்கணும். காதை திறந்து வச்சா மட்டும் போதாது, கவனிக்கணும். இதுதான் வந்து முதலாவது. ரெண்டாவது வந்து பிரமேயம். பிரமேயம்னா அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருள் இருக்கணும். சாஸ்திரம் வந்து ஆரம்பத்துல பிரம்மம் என்பது அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அறிமுகப்படுத்தும். அதுக்கப்புறம் போக போக வந்து அது வேற மாதிரி சொல்லும். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து பிரமாணம். பிரமாணம்னா அறிவை தரும் கருவி. இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து விசாரம் பண்ணலாம். இந்த அறிவை தரும் கருவியின் மூலமாக நம்ம என்ன அடைகிறோம் அப்படின்னா பிரமாண அறிவு. பிரமாவும் அடையலாம், பிரமாவையும் அடையலாம். பிரமா அப்படின்னா தவறான அறிவு. பிரமாவையும் அடையலாம், பிரமாவையும் அடையலாம். அந்த டிராமா எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து அந்த பொண்ணை வீட்டில் நம்ம பார்க்கும்போது அப்போ அடைஞ்சது என்னது, பிரமா. டிராமால அந்த பொண்ணு பேசினதை பார்த்து அடைஞ்சது என்னது, பிரமா. அப்போ நமக்கு வந்து அறிவை தரும் கருவி பிரமாவை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. தவறான அறிவையும் நமக்கு கொடுக்கலாம். சரி, இப்போ வந்து பிரமாணம் குறித்து நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்லோகம், இந்த 2வது ஸ்லோகம் வந்து பிரமாணத்தை பற்றிய ஸ்லோகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து பிரமாணத்தை குறித்து விசாரம் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பிரமாணம் அப்படிங்கிறது வந்து அறிவை தரும் கருவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தம் எத்தனை பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோகிகள் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து 3 பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷம், அனுமானம், அதுக்கப்புறம் ஆகமம். 3 பிரமாணங்கள் சொல்லுவாங்க. இந்த அனுமானங்கிற பிரமாணத்துக்குள்ள 2 பிரமாணத்தை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. பொதுவா வந்து 5 பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாஸ்திரத்தை சேர்த்தணும் அப்படின்னா 6 பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். இதுல வந்து முதலாவது பிரத்யக்ஷம், 2வது வந்து அனுமான பிரமாணம், 3வது வந்துட்டு அர்த்தாபத்தி, 4வது உவமானம். இந்த அர்த்தாபத்தி உவமானம் இந்த 2ஐயும் வந்து இந்த யோகிகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அனுமானத்துக்குள்ள அதுக்குள்ள ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 5வதாக அனுபலப்தி அல்லது அபாவ பிரமாணம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை வந்து தர்க்கவாதிகள் இவங்க சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம். இதை வந்து இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. யார் அப்படின்னா யோகிகள் ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம ஏத்துக்குவோம். 5வது. 6வது வந்து சாஸ்திரம். இப்போ 6 பிரமாணங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த 5 பிரமாணங்கள், இந்த சாஸ்திர பிரமாணத்தை விட்டுருவோம். இதை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய 5 பிரமாணங்கள். இந்த 5 பிரமாணங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரமாணங்கள். இந்த பிரமாணத்தை கொண்டுதான் நம்ம அறிவு அடைஞ்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை, சரியான அறிவை அடைந்தாலும் சரி, தவறான அறிவை அடைந்தாலும் சரி, அதை வந்து இந்த 5 பிரமாணங்களை பயன்படுத்தி, இந்த 5 அறிவை தரும் கருவிகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அறிவை அடைஞ்சிட்டு இருக்கோம். பிரத்யக்ஷங்கிறது என்னது, 5 நாம் அடையக்கூடிய நேரடியான அறிவு. அடுத்தது அனுமானம். இந்த அனுமானத்துக்கு வந்து நம்ம காலங்காலமா கொடுக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா வந்து புகை, நெருப்பு. அதாவது காலை வேலை இப்போ வந்து ஒரு மலையை பார்க்குறோம். அந்த மலையில இருந்து புகை போயிட்டு இருக்கு. அந்த புகையை பார்த்து நம்ம வந்து என்ன முடிவு பண்றோம்னா, அந்த மலை நெருப்புடன் கூடியுள்ளது புகை இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்றோம். இது இன்னுமே டீப்பா இந்த தர்க்கவாதிகள், நியாயம் பேசுறவங்க இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை பத்தியெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் நமக்கு இப்ப தேவைப்படாது. ஸோ அதனால அந்த மலை அந்த மலை நெருப்புடன் கூடியிருக்கிறது புகை இருக்கின்ற காரணத்தினால் அப்படிங்கிறது வந்து அனுமான பிரமாணத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அடுத்தது அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நம்ம ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் எழுதும்போது எழுதியிருப்போம் இல்லையா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர்னு சொல்லிட்டு. அந்த 4ல் 3 ஆப்ஷன் தப்புங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 1 சரியானதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிருமா? அப்ப என்னன்னா கலெக்டிவ் நாலேஜ், அதை வச்சு ஒரு அறிவு அடைகிறது. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அனுமானம் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து உவமானம். உவமானம் அப்படின்னா இதை போல இது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜூவுக்கு போய் அங்கே ஒரு விசித்திரமான ஒரு விலங்கு வந்து பார்த்துருக்கோம். அந்த விலங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச பல மிருகங்களை வச்சு நான் வந்து இது இந்த மாதிரி இருந்துச்சு
அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு அறிவு அடைகிறீங்க இல்லையா? ஸோ இதை வந்து உவமானம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஐந்தாவதாக சொல்லக்கூடியது வந்து அபாவம். அபாவம்னா இன்மையை பற்றிய அறிவு. இப்போ பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ எதுவுமே இல்லைங்கிற அந்த அறிவை, இன்மையை பற்றிய அறிவு அடைகிறோம் இல்லையா? இப்போ இங்க நம்ம இருக்கோம், இங்க வந்து பூனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க பூனை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்க நம்ம வந்து நம்ம ஆசிரமத்துல இருந்து லாக் பண்ணிட்டு வெளியே போறோம், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இங்க பூனை இல்லைங்கிறது? அப்போ இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அந்த பிரமாணம் தான் அபாவ பிரமாணம். இதை வச்சுதான் நம்ம சுவாமிஜி என்ன சொல்லுவார், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா இடத்துலயும் நீ போய் பார்த்துட்டு வரணும், இல்லை அப்படிங்கிறத நீ போய் பார்த்துட்டு வந்துதான் இல்லைன்னு சொல்ல முடியும். சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்மையை பற்றிய அறிவு, அதுதான் வந்து அபாவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த 5 பிரமாணங்களை கொண்டுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அறிவை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த 5 பிரமாணங்களை கொண்டு நாம் அடையக்கூடிய அறிவு இது எப்பயுமே சரியாதான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது. நமக்கு வந்து அனுபவம் ஒரு விஷயத்தையும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்போ நம்ம அடையக்கூடிய அறிவு அது வேறு விதமாகவும் இருக்கிறத வந்து நம்ம பல உதாரணங்கள் மூலமா அறிய முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து காணல் நீர் உதாரணம் சொல்லலாம். அப்புறம் ஆகாசம் வந்து நிறமற்றது, அது நிறம் இருக்கிறது போல தெரியுது. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஐம்புலன்களும் எப்படி காட்டுது, இந்த பூமி அசையாம இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு அனுபவத்தை கொடுக்குது. ஆனா இந்த பூமி வந்து நியர்பை ஒரு 1000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சுத்திட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ இந்த 5 பிரமாணங்களும் எப்பொழுதும் சரியான அறிவை தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்போ இந்த 5 பிரமாணங்களும் எப்போது வேண்டுமானாலும் நம்மை ஏமாற்றலாம். இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம வந்து பூமி சுத்துறது வந்து நமக்கு தெரியல அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு புக்கில் தான் நம்ம அதை படித்து டீச்சர் சொல்லி கொடுத்தது தான் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். இவர் சொல்கிறது தான் வந்து லாஜிக் படி பார்க்கும்போது இவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுபவம் வந்து தவறாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். அதே மாதிரி ஆகாசம் வந்து நீல நிறமாக இருக்கிறது என்னுடைய அனுபவம் அது வந்து தவறாக இருக்குது. ஆனால் சாஸ்திரம்னா அது புக்கு, இந்த சயின்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தது இது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்ல வந்து தவறாக காட்டும்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவத்தை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய அனுபவம் நமக்கு என்ன காட்டுதோ அது வந்து தவறு. சாஸ்திரம் வந்து வேற ஒரு தத்துவத்தை சொல்கிறது, நமக்கு அது தெரியல. அதனாலதான் வந்து நம்ம 2வது அத்தியாயத்துல வந்து பகவத்கீதையில பாக்குறோம், பகவான் என்ன சொல்றாரு, இருப்பதற்கு இல்லாமை என்பது கிடையாது, இல்லாமை என்பதற்கு இருப்பு என்பது கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா ஆத்ம தத்துவம் வந்து எனக்கு தெரியல எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால அது இல்லாம போயிடாது. அதே மாதிரி ஜகத்து எனக்கு தெரியுதுங்கிறதுனால அது இருக்குன்னு சொல்லிட முடியாது. என்னுடைய அனுபவத்துக்கு எது வேணா தெரியலாம், அதனால அது வந்து இருக்குன்னு சொல்லி நான் வந்து சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்துக்கு ஆத்மா வராம இருக்கலாம், அதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது வந்து ரொம்ப விரிவா நம்ம சுவாமிஜி 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பார் இந்த ஒரு ஸ்லோகத்தை. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து ஆத்ம தத்துவமானது இப்போ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சது இல்லையா, இந்த அறிவு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், இந்த பிரமாணம்ங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 5 பிரமாணங்கள் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ நம்ம வந்து வேறு ஒரு பிரமாணத்தை நாட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எப்படின்னா இப்போ 3 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ்ல வந்து வெறும் தண்ணி, இன்னொரு கிளாஸ்ல வந்து சர்க்கரை கலந்து வச்சிருக்கேன் தண்ணி, இன்னொரு கிளாஸ்ல வந்து உப்பு கலந்து ஒரு தண்ணி வச்சிருக்கேன். 3மே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நான் வந்து கண்ணால மட்டுமே பார்த்துட்டு இது 3மே வந்து ஒரே மாதிரி தண்ணி தான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்றது? நம்ம வந்து இந்த 2ஐயும் நீ வேற ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தி தான் அது வந்து என்ன டேஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த பிரமாணம் வந்து இதற்கு பயன்படுத்த வேண்டிய பிரமாணம் வந்து வேறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்ம தத்துவம், இந்த பிரம்ம தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 பிரமாணங்களை தாண்டி இன்னொரு பிரமாணத்தை நாடி நீ செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த பிரமாணத்திலேயே நான் அறிஞ்சா என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ், எப்படி வேணா நமக்கு காட்டலாம். இப்போ இதையும் இன்னொரு இந்த 3 கிளாஸ் தண்ணி இந்த உதாரணத்தை வச்சே சொல்றேன். இப்போ 3 கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து நார்மல் வாட்டர், இன்னொன்று வந்து நல்ல பயங்கர சில்னஸ் அந்த வாட்டர், இன்னொன்று வந்து நல்ல சூடா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒருத்தங்களை 2 பேரை கூப்பிடுறேன். ஒருத்தங்களை வந்து சுடு தண்ணியில வந்து கை வைக்க சொல்றேன், இன்னொருத்தங்களை வந்து அதை சில்லுன்னு இருக்கிற தண்ணியில கை வைக்க சொல்றேன். இப்போ 2 பேரையும் ஒரே டைம்ல அந்த நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா அதுல கை வைக்க சொன்னா ஒருத்தருக்கு சூடா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கூலிங்கா இருக்கும் இல்லையா? ஒரே தண்ணி தான். அப்போ
ஒரே அவங்க 2 பேரும் பயன்படுத்தினது ஒரே புலன் தான், கைகளை தான் பயன்படுத்தினாங்க. ஆனா அவங்களுக்கு வேறு விதமா இருக்கா? அப்போ இந்த பிரமாணம்ங்கிறது எப்ப வேணாலும் நம்மளை ஏமாற்றும். ஆனா சாஸ்திரம் வந்து எப்பொழுதும் நம்மை ஏமாற்றாது. அப்ப நம்ம சாஸ்திரத்தை தான் நாடி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதைத்தான் வந்து என்ன சொல்ற, என் நேத்தி நேத்தி வச்சனை நிகமா அவோச்சுகு அப்படின்னு சொல்ற. நிகமா இந்த தத்துவத்தை சாஸ்திரமானது விளக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி விளக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதுல முதல் வார்த்தைகள்ல வந்து என்ன பார்த்தோம்னா, மனதாலும் வார்த்தைகளாலும் அடைய முடியாதது இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அடுத்தது மறுபடியும் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து சாஸ்திரம் நேத்தி நேத்தி என்று சொல்லி வார்த்தைகளால் விளக்குகிறது. வச்சனைர் நிகமா ஓச்சுகு, வச்சனைர் அப்படின்னா என்னது, வாக்கியங்கள், வாக்கியங்கள் மூலமாக விளக்குகிறது அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இது ஒரு முரண்பாடா தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையை சொல்லணும்னா சாஸ்திரம் ஆத்மாவை பற்றி விளக்கவில்லை. இப்ப நானும் குழப்பற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இந்த குழப்பத்தோடய ஒரு வாரம் இருங்க. அடுத்த வாரம் வந்து நம்ம சாஸ்திரம் எப்படி ஆத்மாவை விளக்குகிறது, எப்படி விளக்குறது இல்லை, இதை பத்தி நம்ம பார்த்தலாம். விளக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆனா உண்மை என்ன, ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சாஸ்திரம் ஆத்மாவை குறித்து விளக்குவது கிடையாது, நேத்தி நேத்தி செய்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ இதுதான், நேத்தி நேத்தி, இதுதான் க்ளூ. சாஸ்திரம் ஆத்மாவை விளக்காது. சாஸ்திரம் மட்டும் இல்ல, யாராலும் ஆத்மாவை குறித்து விளக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனாலும் நம்ம சாஸ்திரம் படிச்சுதான் ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறதும் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். இதோட நம்ம இந்த வகுப்பை வந்து நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். அடுத்த வாரம் என்ன நடந்து